என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேம் கண்ட்ரோலர் வந்து இருக்குது. ஆனால் இந்த மல்டிப்ளேயர் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுறதுனால ஒரு கண்ட்ரோலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அந்த கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்களா, இந்த RGB கேம் கண்ட்ரோலர் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்து நோட்டீஸ் பண்ணுறது ஒரு டிசைன் தான். இந்த RGB லைட்டோட இந்த டிரான்ஸ்பரண்ட் பாடியோட இந்த கேம் கண்ட்ரோல் பார்த்தோன்னே ஓ சூப்பராக இருக்குன்னு பார்த்து வாங்கிடுவீங்க. ஆனால் இல்லை, சில டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேம் கண்ட்ரோல் வாங்கணும்னு பார்ட்னர் இருக்கீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வாங்கலாமான்ற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த கேம் கண்ட்ரோல் பார்த்தோன்னே ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது இதோட லுக் தான். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்மளுக்கு பிளாஸ்டிக் பில்ட் தான். ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த மோட்டார் அந்த போர்டெலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரிப்னஸ் வந்து பெருசாக வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் வலுன்னு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ரப்பர் கிரிப் அது மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் வந்து பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால ஸ்க்ராச்சஸ்லாம் ஆனால் ரொம்பவே வந்து தெரியுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனோட அந்த RGB ஸ்டிப் லைட் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் டெஸ்க் செட்டப்பில் வந்து எல்லாமே RGBயாக இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா வந்து லுக் வைஸ் வந்து டோட்டலாக சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்து கண்ட்ரோலும் ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்டு கண்ட்ரோலர் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் கண்ட்ரோல் நம்ம டைப் சியில் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம USB நம்ம PC லேப்டாப் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு OTG கேபிளுமே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம டைப்ஸில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு OTG மூலமாக நம்ம மொபைல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்ட்ரோலர் வச்சு நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அடுத்தபடியாக இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மோட்டார் 12 மோட்டார் வந்து இருக்குது. ஸோ அந்த மோட்டார் நீங்கள் அப்படியே இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து பார்க்கலாம். அதோட வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வைப்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைன்ற மாதிரி நம்மளால் வந்து அட்ஜஸ்ட்மே வந்து பண்ணிக்க முடியுது. இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் வந்து சின்ன இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக வந்து ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது கேம் ப்ளே பண்ணும்போது. அடுத்தபடியே இதில் இருக்க பட்டன்ஸ் அண்ட் ஜாய்ஸ்டிக் பற்றி பார்க்கலாம். இப்போ பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா EvoFoxோட 1S அந்த கேம் கண்ட்ரோலும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்க பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓகேவானா தெரியுது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஓகேவான ஃபீல் தான் வந்து இருக்குது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் ஹார்டாக இருக்க மாதிரியான ஃபீல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஜாய்ஸ்டிக் நல்லாயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு மேலே இருக்க அந்த ட்ரிகர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே நம்மளுக்கு பட்டன்ஸ் தான். ஸோ ட்ரிகர்னால் இப்போ என்னோட ஒரு கேம் கண்ட்ரோல் நான் வச்சுருக்கேன் பாருங்களா, அதில் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் சென்சிட்டிவ் ட்ரிகர் வந்து இருக்கும். அது வந்து அந்த கார் கேமில் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் அதெல்லாம் நல்லா வந்து பண்ணலாம். இல்லை ஜஸ்ட்டு வந்து பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப்ன்ற மாதிரி ஃபுல் ஸ்பீட் போகும், இல்லை ஆஃப் ஆயிடும், அந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயர்டு கேம் கண்ட்ரோலர் தான். ஸோ PCயில் மொபைலில் நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது. நிறைய கேம்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்டுனால உங்களுக்கு அந்த லேட்டன்சி அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் ஒரு ஒயர்டு கேம் கண்ட்ரோலர் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 1000 rupeesக்கு வந்து வரும். ஓகேங்களா? 1000 rupees பட்ஜெட்டில் வந்து வரும். அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒயர்லெஸ் மாடலே நீங்கள் வந்து வாங்க முடியும். இருந்தாலும் இந்த லுக்காக ஓகேங்களா, இந்த RGB லைட், இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கூடவே ஒரு செகண்டரி கண்ட்ரோலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் ப்ரைமரி கண்ட்ரோலராக வந்து வாங்குறீங்க, இது ஒரு கண்ட்ரோலராக வந்து வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் வந்து மெயினாக ஒயர்டானா வந்து இருக்க போகுது. ஒயர்லெஸ் நீங்கள் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேம் கண்ட்ரோலர் வந்து போகலாம். நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months வந்து இருக்கும். நான் வந்து அப்பப்போனா வந்து கேம் ப்ளே பண்ணுவேன். நான் ப்ளே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேம் கண்ட்ரோலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கேம் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா EvoFoxோட ஒரு ஒயர்லெஸ் கேம் கண்ட்ரோலர். அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒயர்டு கேம் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஒயர்லெஸ் பார்க்குறீங்கன்னா அந்த மாடலுமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்கான லிங்க் ப்ராடக்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கேம் கண்ட்ரோல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த மாதிரியான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.